இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? இந்த மரம் முறிஞ்சு அந்த சீட்டு மேல விழுந்து, சீட்டு ஜெனரேட்டர் மேல விழுந்துதான் சார் ஸ்பாட் அவுட். அதுல செத்து தூக்கிட்டு போனதான் சார் கிரௌடுக்கே காரணம். இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங் இனிமேல் போனா குடும்பத்துக்கு எவனுக்காவது 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க. இல்ல, நான் வரும்போது நான் கிழக்க ஜாமான் வாங்க போயிட்டு 5 மணிக்கே வந்து பாலத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்ப நாமக்கல் வேலூர்ல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. வருதுன்னு எனக்கு 1 hour வந்து ஃபுல்லா பிளாப், எங்கேயுமே வர முடியாது. இந்த ரோட்டை தாண்டி தான் வந்தாங்க. வீடு அந்த பக்கம் இருக்கு, முனிப்பங்கள்கிட்ட. நாங்க அப்போ பாலத்திலேயே ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். அவர் சுத்தி வருவாருன்னு பார்க்க ஸ்ட்ரைட்ல இந்த பக்கம் ரோட்லயே வந்துட்டாரு. அப்ப எல்லாம் திடுபடு நல்லா வந்தாங்க. நான் வண்டி எடுத்துட்டு முனிப்பங்கல் வந்துட்டேன். முனிப்பங்கல்ட்டையும் கிரௌடு, வண்டி போக முடியல. எல்லா போலீஸ்காரங்க பூரா வண்டியில உட்கார்ந்து இருக்கிறாங்களா ஒளிஞ்சு, எல்லாம் அப்படியே ஓரமா உட்காந்துருக்காங்க. எல்லாம் இவனுங்க சின்ன பசங்க பூரா வான வேடிக்கை வச்சுட்டு வண்டிக்கு முன்னாடி வான வேடிக்கை வச்சுட்டு இருந்தானுங்க. நான் அது எங்க ஊர் பசங்க, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வான வேடிக்கை வச்சிருந்த பசங்கள்ல ஒரு பையன் ரவி கிருஷ்ணன் சொல்லிட்டு அவன் இறந்துட்டான். அவன் நேற்று இந்த இடத்துல கரெக்டா நேற்று இந்த தகரம் விழுந்து அந்த ஜென்ரேட்டர் மேல விழுந்து, அந்த ஜென்ரேட்டர் பட்டு கரண்ட் பட்டு தான் 12 பேர் ஸ்பாட்ல அவுட்டுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. எனக்கு 8:15 நியூஸ் வந்துருச்சு. எங்க வந்துச்சு? சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க, நியூஸ்ல வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் தெரியும் 12 பேர் எப்படி ஸ்பாட்ல அவுட் ஆனாங்கன்னா, அந்த கரெக்டா அந்த தகரம் விழுந்த இடத்துல எல்லாருமே கரண்ட் கட் பண்ணிட்டாங்களா, கரெக்டா அந்த மிஷின் மேல விழுந்ததுனால, ஜென்ரேட்டர் மேல விழுந்ததுனால அந்த கம்பி பட்டு தான் கரண்ட் ஷாக் அடிச்சு 12 பேர் ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் டிச்சுக்குள்ள விழுந்ததெல்லாம் அப்புறம். இதுல அவர் 10 நிமிஷத்துல அந்த கார் பேசின 10 நிமிஷத்துல அந்த கார் அந்த பக்கம் பறக்குது. எங்களுக்கு அப்பவே பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ் எங்களால் நாங்கள் உட்கார்ந்துருக்க முடியல. எங்களுக்கு பதட்ட நடுக்கம் ஆயிடுச்சு. திருப்பி நடுக்கமானே நாங்க வந்து பாக்குறதுக்கும் ஜனங்க பரிபரியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் பறக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. நான் நிஜமால நம்மளால நம்பாட்டிங்க சார். 9:10 மணிக்கெல்லாம் நாங்க ஜிஹெச் போயிட்டோம். யார் இறந்தாங்க என்னெல்லாம் தெரியல. நான் 10 மணிக்கே ஜிஹெச் போயிட்டு நான் 4:30 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போனேன். நிஜமாலுமே கட்சி தலைவரோ போலீஸோ அத்தனை பேர் வந்தவங்க ஏன் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நடத்தின ஜனங்க எப்படி நிப்பாங்க, என்ன எப்படி விலகுவாங்கங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாதா? எத்தனை அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறீங்க, எத்தனை பண்றீங்க? ஒருத்தராவது இந்த இடத்துல மீட்டிங் வச்சீங்கன்னா ஜன நெரிசல் வரும், பார்த்து பண்ணுங்கன்னு யாராவது ஒரு பதில் அறிக்கை யாராவது ஒருத்தர் விட்டுருக்கலாம்ல. அதை மீறி நடந்திருந்தா கூட இன்னைக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா யாருமே அதை பத்தி கண்டுக்கலாம். அப்ப எவஞ்சத்தான் எனக்கு என்னங்கிற மாதிரி தானே. ஜனங்களும் நேற்று சனிக்கிழமை நிஜமாலுமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். சனிக்கிழமைக்கு ஒரு 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கமேட்லயும் இந்த இடத்துலயும் பயங்கர கிரௌடா இருக்கும்.